மார்பு கேன்சர். அவங்க ஒருத்தவங்களுக்கு மார்பு கேன்சரு. பட் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அவங்களோட டெஸ்டிமோனி சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. ஓகே. அவங்க முதங்க அந்த மார்பு கேன்சர் வந்தப்போ அவங்களுக்கு தெரியாதான். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சொந்தமாக தான் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே என்ன கட்டி இருக்குது, ஸோ நம்ம எதுக்கும் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவோம் அப்படின்றப்ப ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணுறப்ப கேன்சர் கட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட பேசுனாங்கங்க. என்கிட்ட பேசுகிறப்ப நான் சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்துல செக் பண்ணிங்க, ஏன்னா காசு கட்டி விலை உள்ள இடத்துல போய் பார்க்குறாங்க. விலை உள்ள இடத்துல பார்க்குறப்ப நீங்கள் எதுக்கும் இன்னும் 2 இடத்துல பாருங்கள், ஏன்னா நம்ம காசு வெளியாக்குறோம்ல, அதனால். அப்போ அவங்க அதையும் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்காங்க. செஞ்ச இடத்துல அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பையிலையும் கேன்சர் பட்டிருக்குது. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கர்ப்பப்பையை போய் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு இடையில என்கிட்ட கொஞ்ச நாள் பேசினவங்க. நானும் பார்த்தேன், என்ன எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க, கேட்பாங்க, ஏன் திடீர்னு பேசலை. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கேன்சர் கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு, நம்ம தான் தெரியாதா நம்ம ஆளுங்க, சில சமயம் நம்ம விஷயம் சொல்கிறப்ப அதை முழுசாக செய்வோன்னு இல்லை, திடீர்னு ஒரு விஷயத்த மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் ஆப்ரேஷன் பண்ணி மூச்சு விட முடியாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணி ரொம்ப மோசமாக ஆகியிருக்காங்க. மூச்சு விட முடியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டார், சிஸ்டர் என் ஒய்ஃப்க்கு வந்து மூச்சு விட முடியல, ரொம்ப மூச்சு திணறாங்க, பாத்ரூம் கூட அவங்களால போக முடியல, ஸோ இதுக்கு எதுவும் வழி இருக்கா சிஸ்டர்? நான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி இந்த ஷிரோத்தோ இதெல்லாம் கொடுங்க. ஸோ அவரும் சும்மா சொல்லக்கூடாது, அப்பயும் ஆர்டர் போட்டார், எடுத்து கொடுத்தாரு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி வரோம், சுத்தமாகும். 2வது கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணால் 1 வருஷம் காலகட்டம் கவனமாக இருக்கணும். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் செஞ்சு உங்களுக்கு தெரியுமா, தீபாவளி மாதம் அவங்க எப்போதுமே நார்மலாக 8வது மாதம் அந்த கால் வந்துச்சு. படுத்த படிக்கையாக அவங்களுக்கு வந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் சமைச்சு எல்லாம் படிக்கையில் கொடுக்குவார். தீபாவளி மாதம் 10வது மாதமோ 11வது மாதமோ அவங்க எழுந்திரிச்சு அவங்க என்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன் சிஸ்டர், நல்லா இருக்கேன் அப்படின்னு. எதுக்குங்க, எப்படி நம்ம தான் முறைப்படி சொல்லி கொடுக்கணும்ல. படுத்த படிக்கையாக சாப்பாடு படிக்கையில் கொண்டு போய் ஊட்டணும் அவங்களுக்கு. இன்றைக்கி எப்படி அவங்க தீபாவளிக்குள்ளார எழுந்திரிச்சு அந்த 3-4 மாதத்தில் அவங்க எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகினாங்க. சரியான முறை நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, இதை எடுத்தால் இது எடுக்கணும், இதை எடுத்தால் இது எடுக்கணும், எத்தனை எடுக்கணும், எத்தனை எடுக்கக்கூடாது, அந்த விஷயத்தை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட் தான் அவங்க, கர்ப்பப்பை பிரஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் விளவமாக தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு புலனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். எனக்கு வந்து அக்கா நீங்கள் தூரமாக இருக்கீங்க, எப்படிக்கா எங்களை கைட் பண்ணுவீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. நோயாளிகள் ரொம்ப பேர் தூரமாக தாங்க இருக்காங்க, ஆனால் நான் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நல்லா ஆக்கி குணம் அடிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படி அதுக்கெல்லாம் வழிமுறைங்க இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் என்ன நான் முன்னுக்கும் பின் பண்ணுறேன். கோசம் 6 2 9, கோசம் 4 8 1 8. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். கேன்சர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க. நன்றி எல்லாத்துக்கும். எல்லோரும் எப்போதுமே நோய் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.